தமிழால் இணைந்த அனைத்து நல் உள்ளங்களுக்கும் அன்பான வணக்கம். இன்றைக்கான வீடியோவில் ப்ரிவியூவில் நீங்கள் பார்த்த மாதிரியான இன்ஸ்டாகிராம் ட்ரெண்டிங் ரீல்ஸ் வீடியோ எப்படி எடிட் பண்ணுறது அலைட் மோஷன் ஆப்பை யூஸ் பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை கடைசி வரையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோவில் நான் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய மேஜர் ஃபைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு ப்ரீசெட் லிங்காக டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். ஜஸ்ட் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி அலைட் மோஷன் ஆப்பில் ப்ரீசெட்டை இம்போர்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் இம்போர்ட் பண்ணக்கூடிய ப்ராஜெக்ட் ஃபைல் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதில் தான் நம்ம எடிட் பண்ண போகிறோம். ஸோ டைம் லைனை ஃபஸ்ட்டில் ஸ்டாப் பண்ணிவிட்டு கீழே இருக்கக்கூடிய க்ரீன் கலர் ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணி மீடியா அப்படின்ற ஆப்ஷன் போங்க. அதில் உங்களோட கேலரி போயிட்டு உங்களுக்கு தேவையான ஃபஸ்ட்டு ஃபோட்டோவை ஆட் பண்ணுங்கள். ஜஸ்ட் ஒன் ஃபோட்டோவை டேப் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ண ஃபோட்டோவை டச் பண்ணிவிட்டு மேலே இருக்கக்கூடிய 3 டாட் மெனுவை கிளிக் பண்ணி ஃபில் கம்போசிஷன் ஏரியா அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஸ்க்ரீன் ஃபுல்லாக செட் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், அந்த மேலே இருக்கக்கூடிய அந்த ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு புக் மார்க்குக்கு வரும். ஸோ அதுக்கப்புறம் இங்கே இருக்கக்கூடிய இந்த ஆப்ஷனை டச் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி எக்ஸ்பெண்ட் ஆகிடும். தென் ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு திரும்பவும் கேலரி போய்ட்டு உங்களோட ஃபோட்டோஸை லைனாக அந்த டைம் லைனுக்குள்ளே, அதாவது புக் மார்க் பண்ணியிருக்கேன் இல்லையா, அதுக்குள்ளே வர்ற மாதிரி ஒவ்வொரு இமேஜாக நீங்கள் ஆட் பண்ணணும். ஸோ நான் இப்போ ஆட் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா நான் இந்த ப்ராஜெக்டில் ஆல்மோஸ்ட் எல்லா இமேஜஸுமே ஆட் பண்ணி முடிச்சிட்டேன். இன்னும் ஒரு இமேஜ் தான் ஆட் பண்ணணும். இந்த மாதிரி நீங்களும் இந்த ப்ராஜெக்ட் ஃபைலில் உங்களோட இமேஜஸை லைனாக ஆட் பண்ணி முடிச்சிருங்க. அதுக்கு அடுத்தது என்ன பண்ணோம் அப்படின்னா இதில் ட்ரான்சிஷன் எஃபெக்ட் ஆட் பண்ண போகிறோம். ஸோ ட்ரான்சிஷன் எஃபெக்ட் உங்களுக்கு இந்த ப்ராஜெக்ட் ஃபைல்லே கொடுத்துருக்கேன். ஸோ ஃப்ரண்ட்டில் வந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி 2 ப்ளூ கலர் இருக்குது இல்லையா, அதில் சின்னதாக இருக்குது பாருங்கள். ஸோ அதை டச் பண்ணிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு எஃபெக்ட்ஸ் போங்க. எஃபெக்ட்ஸில் கீழே இருக்கக்கூடிய 3 டாட் மெனுவை கிளிக் பண்ணி காப்பி எஃபெக்ட் கொடுங்க. கொடுத்துட்டு நீங்கள் ஆட் பண்ணியிருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு இமேஜில் இந்த எஃபெக்டை பேஸ்ட் பண்ணுங்கள். ஸோ அதுக்கப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் ஒரு ஷேப் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு எஃபெக்ட் போயிட்டு காப்பி எஃபெக்ட் கொடுத்து மீதி இருக்கக்கூடிய அந்த குட்டி குட்டி இமேஜஸ் இருக்குது இல்லையா, அதில் எல்லாத்துலேயுமே இந்த எஃபெக்டை பேஸ்ட் பண்ணி முடிச்சிருங்க. பேஸ்ட் பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ப்ரிவியூவில் நான் உங்களுக்கு காமிச்ச மாதிரியான அவுட்புட் இப்போது உங்களுக்கு கிடச்சிருக்கும். ஜஸ்ட் மேலே இருக்கக்கூடிய எக்ஸ்போர்ட் ஆப்ஷனை கொடுத்து இந்த வீடியோவை நீங்கள் உங்களோட கேலரியில் எக்ஸ்போர்ட் பண்ணி சேவ் பண்ணிக்கலாம். ரொம்பவே சிம்பிள். ஸோ நான் கொடுத்துருக்கூடிய ப்ரீசெட் லிங்க்கை இம்போர்ட் பண்ணி நான் சொன்ன மெத்தடை ஃபாலோ பண்ணி இந்த வீடியோவை நீங்களும் எடிட் பண்ணலாம். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த வீடியோ உங்களுக்கு எந்த அளவுக்கு புரிஞ்சிருக்கு, பிடிச்சிருக்கு அப்படின்றத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். சீக்கிரமே அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.